என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை இன்று மட்டும் நீ தள்ளிவிட்டு விடாதே. ஏனென்றால் இது சாதாரண வாக்கு அல்ல. இந்த வார்த்தாளி என்னுடைய சத்திய வாக்கு. இன்று என் வார்த்தைகளை கேட்டு முடித்த 1 மணி நேரத்திற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்தே தீரும். என்னதென்றும் ஏதென்றும் என் பிள்ளை நீ யோசித்து முடிக்கும் முன்னமே நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை நீ கேட்டு கொண்டிருப்பது உண்மை என்றால் அதை நான் உனக்கு நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டிய உனக்கு இந்த விடியல் வெற்றி விடியலாக மாறப்போவதை நீ கண்கூடாக காணப்போகிறாய். என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்று நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காமல், நடக்கும் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை ஆட்டி படைக்கும் என்பதை புரிந்துகொள். எது நடந்தாலும் சரி, நாம் விரும்பியது போல, நாம் ஆசைப்பட்டது போல நம் கைகளில் நமக்கான விஷயங்கள் கிடைக்கும் பொழுது அதில் கிடைக்கின்ற சந்தோஷத்தை மிஞ்சிய ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை அல்லவா? இப்படி ஒரு மகிழ்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கான அந்த சந்தோஷத்தை நிச்சயமாக்கி உனக்கு தர தயாராக இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த வாழ்க்கை நடத்தி தர தயாராக இருக்கிறது. எது வாழ்க்கை, எது உன் சந்தோஷம் என்று நீ சொல்வாயானால் உன் தெய்வம் அதை அறிந்து கொள்ளும். ஆனால் அதே நேரம் எது உனக்கு நிலையானதோ அதை தெய்வம் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும். இந்த திசைகளை எல்லாம் நாம் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் நமக்கு என்ன சொல்லும், ஏது சொல்லும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் பயணிக்க தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, உன் தாயானவள் உன்னை தேடி வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கப் போகிறது என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததையே நினைத்து வருந்தாமல், நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து இனி கலங்காமல், உன்னோடு இருக்கும் இந்த தாயின் அன்பு உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ பழக வேண்டும். யாருக்கும் இங்கு நம்மீது அக்கறை இல்லை என்று சொல்லி புலம்பாதே. எதற்காக மற்றவர்கள் உன் மீது அக்கறைப்பட வேண்டும்? நம்மை தேடி யாரும் வரவில்லை என்று நினைத்து கலங்காதே. நாம் தனியாக இருக்கிறோம் என்று சொல்லி புலம்பாதே. மற்றவர்கள் நம் வாழ்க்கைக்குள் வருவதுதான் நமக்கு பிரச்சனை. நம்மை விட்டு விலகி நடப்பதில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது. யாரும் நமக்கு துணையாக இருப்பவர்கள் என்று சொல்லி நாம் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனியாக தான் இங்கு பிறந்தாய், அதனால் தனியாகவே இங்கு வாழ வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணத்தை முதலில் நீ விட்டு விடாதே. உன்னோடு இருக்கின்ற எதுவும் எந்த சூழ்நிலையிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை பல திருப்பங்களாக உனக்கு கொண்டு வரும் என்பது உன் தாய்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமும் நமக்கு நன்மையாகவே உருவாக்கி தரும் என்பதை இப்பொழுது உனக்கு புரியவில்லை என்றாலும் இன்னும் சில நாட்களில் உனக்கு அது புரிந்துவிடும். உன்னுடைய எதிர்காலத்தை நீ கணிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கின்றதோ அது உனக்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும். அதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையும் நாம் இழந்துவிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை தொலைக்காதே. எதிர்பார்த்து எதிர்பார்த்து நின்று என் பிள்ளை ஏமாந்தது எல்லாம் போதும். இனியும் என் குழந்தையே, எதை எதிர்பார்க்கிறாய் நீ? இந்த மனிதர்களிடத்தில் எந்த விஷயத்தை வேண்டி நிற்கின்றாய்? இவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதை பலமுறை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன். இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையற்றவர்கள் என்பதை பலமுறை உனக்கு நான் புரிய வைத்து விட்டேன். மீண்டும் மீண்டும் இவர்களை பற்றியே நினைத்து நீ வருந்தி கொண்டிருந்தால் உனக்கு வரக்கூடிய நன்மைகளும் துன்பங்களாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி நான் இருக்கும் ஆச்சரியங்கள்
உனக்காக அத்தனை வெற்றியையும் உறுதி செய்து கொடுக்க வேண்டிய காலம். எத்தனையோ முறை நான் உன் முன்னால் நின்று உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் அதை புரிந்து கொண்டு நல்லபடியாக என் பிள்ளை வாழ்ந்திருக்கின்றாய் அல்லவா? இதை உன்னால் மறுக்க முடியாது அல்லவா? நீ என் பேச்சை கேட்கவில்லை என்று ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். உனக்காக நான் உன்னோடு இருந்து உன்னை எப்பொழுதும் மிக பெரிய ஆச்சரியத்திற்குள் உள் நின்று நடத்தி தருவேன் என்பதை மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நாம் என்ன சொன்னாலும் ஏது செய்தாலும் அவை அனைத்தும் நமக்கு வெற்றியை உறுதி செய்து கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள். இந்த காலம் இந்த விஷயம் உனக்கு எல்லாமுமாக எதையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வம் நடத்துவது உனக்கு இன்று வேண்டுமானால் புரியாத புதிராக இருக்கலாம். நமக்கு ஏன் நடக்கிறது என்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கலாம். ஆனால் எல்லாமுமே சரிவர நடக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்கள் உனக்கு கிடைக்கும் பொழுது, சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களுக்கு காரணமானவர்களை நாம் வாழ்க்கையில் ஒருபோதும் நினைத்து வருந்தக்கூடாது என்பதை என் பிள்ளை நீ ஒத்துக்கொள்வாய் அல்லவா? எத்தனை நேரம் எதையும் தாண்டி நாம் வாழும் இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். வெற்றி என்றால் என்னவென்று நமக்கு சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் கடந்து இந்த வாழ்க்கை நமக்கானது என்பதை உணர்ந்து உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு மேலும் மேலும் பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் செல்ல வேண்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டும். தீமைகளை நான் உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி உனக்கான நன்மைகளை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேன். உனக்கான வெற்றியை நான் உறுதிப்பட உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். மேலும் மேலும் நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அத்தனையிலும் நீ உனக்குரிய மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. மேலும் மேலும் நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அத்தனையிலும் நீ உனக்குரிய மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. தெய்வம் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரும். இந்த தெய்வம் முன்னின்று உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நன்மைகளை நடத்தும். யாருக்காகவும் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. சற்றென்று ஒரு நொடியில் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் இன்று எனக்கு வஜ்ரகோஷம் என்று நீ பதிவிட வேண்டும். அம்மாவின் மீது நீ கொண்ட அன்பும் நம்பிக்கையும் உண்மை என்பதை நான் புரிந்து கொள்வேன். வேடிக்கையாகவும் என்னை சோதிக்கவும் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக எனக்கு நீ பதிவிட வேண்டும். அம்மா தாயே, உன் மீது நம்பிக்கை கொள்கிறேன். நீ எதை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நான் உன் மீது அன்பு கொள்கிறேன் என்று. என் பிள்ளையே, நீ நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று இந்த வார்த்தைகளும் இந்த தாயின் அரவணைப்பும் உனக்கு நல்லதையே நடத்துவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உன் முன்னால் நான் தினம் தினம் வந்து நிற்பதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய். எதையுமே நம்மால் மாற்றிவிட முடியாது. ஆனால் நீ நினைத்தால், உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு தெளிவாக இருந்தால் அத்தனையும் மாறும். இந்த மனிதர்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை கலங்கியது எல்லாம் போதும் என்றுதான் மீண்டும் மீண்டும் உன் தாயானவள் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சூழ்நிலைகளை திடமாக அரங்கேற்றுவார்கள். உன் தோள் மேல் கை போட்டு நின்று கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள். நீ என்ன செய்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் இவர்கள் ஒருபோதும் கவலைப்படுவது கிடையாது. எப்படிப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதற்கெல்லாம் இவர்கள் ஒருபோதும் வருந்துவதும் கிடையாது. வருத்தம் கொண்டு உனக்காக எந்த வகையிலும் நல்லதை இவர்கள் செய்ய போவதும் கிடையாது. நான் இருக்கும் நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் கடந்து உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நான் உணர்த்தி சொல்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ எதிர்பார்த்திடாத அன்பை நான் உனக்கு கொடுப்பேன்.
எதிர்பார்த்திடாத சந்தோஷத்தை உனக்கு நான் உருவாக்கி தருவேன். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தொடர்வேன். உனக்காக நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை எதை தந்தது எதை எடுத்தது என்பது எல்லாம் விட இனிமேல் எதை உறுதிப்படுத்துகின்றதோ அதுதான் உனக்கானது. உன் கைகளில் இருந்து ஒன்றை பறிப்பதற்கு முன்பாக எப்பொழுதுமே தெய்வம் ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கும். இது என் பிள்ளைக்கு சரியில்லை, இது தொடர்ந்தால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை எல்லாம் தெரிந்துதான் அம்மா அதை உனக்கு தடுத்து நிறுத்துவேன். இதையெல்லாம் நீ கண்டுகொள்ள வேண்டும். இதையெல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ கண்டுபிடித்து விட வேண்டும். உன்னோடு நான் எதிர்பார்க்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்திற்கு வந்துவிடும். உன்னை சுற்றி வந்து நான் தரக்கூடிய மாற்றங்கள் இனி உன்னை எப்பொழுதும் கட்டாயப்படுத்தி நல்லபடியாக வாழ வைத்துவிடும். நீயே இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேற நினைத்தாலும் நான் விடமாட்டேன். உன்னை எந்த அளவிற்கு மன உறுதி கொடுத்து வாழ வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு மன உறுதி கொடுத்துதான் நான் வாழ வைக்க முடிவு செய்திருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் நட்டாற்றில் நான் தத்தளிக்க விட்டுவிடுவதில்லை. இந்த மனிதர்கள் போல உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் போல ஒரு நாளும் என் பிள்ளைக்கு நான் வேதனைகளை கொடுத்ததே இல்லை. உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் நான் நடத்தி விடுவதில்லை. எதுவென்றாலும் உனக்கானவை உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்பதில் நான் மிகுந்த மன உறுதியோடு இருக்கிறேன். உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதில் நான் தயாராக இருக்கிறேன். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நீ உறுதி செய்து உன் வாழ்க்கை என்ன வேண்டும் என்பதை பெற்றுக்கொண்டு அடுத்தது என்னவோ அதை சிந்திக்க பழகு. இதிலேயே நின்று கொண்டிருக்காதே. இப்போது முடிந்து விட்டது என்று சொல்லி நீ பதறிக்கொண்டிருக்காதே. உன்னை காயப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் இவர்கள் தூக்கி பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். அவர்களினுடைய எதிர்மறையான சிந்தனைகளை இதனை நாம் நம்முடையதாக மாற்றக்கூடாது. நமக்கானதாக ஒருபோதும் இதனை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த சந்தேகங்கள் இந்த சூழ்நிலைகள் என்று வாழ்க்கையை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து உனக்கு என்ன வேண்டுமோ அதனை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுவிட வேண்டும். சரியாக நீ ஒவ்வொன்றையும் உணர்ந்திட வேண்டும். மேலும் மேலும் உனக்கு நன்மைகள் தேடி வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலங்கள் எல்லாவற்றையும் சரியாகவே நமக்கு எடுத்து சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி நடப்பது நல்லதற்காக என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதுமே உனக்காக இந்த தாய் உன்னிடம் இருக்கும். இந்த காலம் நீ சரியாக உன் வாழ்க்கையை நிரந்தரமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எந்த இடத்திலும் நின்று நீ நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் வாழ்ந்தாலே அது உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி என்பதை நீ மறக்க மாட்டாய். காலம் உனக்கு பல பதிலை உணர்த்தும். இந்த காலம் உனக்கு பல பதிலை உருவாக்கி கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் நின்று பேசும். சந்தோஷமாக எதையுமே நடத்தும். இந்த விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றிலும் மிக பெரிய புரிதலை கொடுத்து உன்னை வாழச் செய்யும் என்பதை மறந்து விடாதே. நாம் கடந்து வந்த விஷயங்கள் இனிமேல் நமக்கு என்ன தருகிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்துப் பார். உனக்கு கிடைத்த அனுபவம் போல வேறு யாருக்கும் கிடைத்திருக்காது. உனக்கு கிடைத்த நம்பிக்கை போல வேறு யாருக்கும் கிடைத்திருக்காது. யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்ற புரிதல் உனக்கு கிடைத்திருக்கும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என்ற உணர்வும் உனக்கு கிடைத்திருக்கும். மற்றவர்களை நம்பி ஏமாந்து போவது போதும். இனியும் நாம் ஏமாறக்கூடாது. நம் சொந்த காலை நாம் ஊன்றி நிற்க வேண்டும். அவர்களை எதிர்பார்த்து அவர்கள் எதிர்பார்ப்பதும் உன்னைத்தான் பலவீனமாக்கும் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டாய். ஒருபோதும் உன் பலகீனத்தை மற்றவர்களிடம் காண்பிக்காதே. சில பிள்ளைகள் எல்லாம் பிரச்சனைகள் என்றவுடன் உடைந்து அழுது விடுவார்கள், உடைந்து கதறி விடுவார்கள். இப்படி அவர்கள் உடைந்து அழும் நிலை வரும்பொழுது, உடைந்து கதறும் நிலை வரும்பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து உன்னை சூழ்ந்து நிற்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள
கொள்ள வேண்டும். இந்த தாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எதையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் எதையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அம்மா சொன்ன வார்த்தைகளின்படி எதற்கு எடுத்தாலும் அழுது கலங்கி நிற்காதே. இது உன்னுடைய பலவீனம் என்பதை யார் தெரிந்து கொண்டாலும் மீண்டும் ஒரு முறை கூட உன்னோடு பேசிவிட எண்ண மாட்டார்கள். மீண்டும் ஒரு முறை கூட உன் அருகில் வந்து நிற்க இவர்கள் நினைக்க மாட்டார்கள். எதுவென்றாலுமே உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது அத்தனையிலும் இருந்து நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. எது நடந்தாலுமே அது நமக்கு ஒரு பாடம்தான். என்ன நடந்தாலுமே அது நமக்கான எதிர்காலம்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். எல்லையற்ற சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன் என்பதை, இனி நடக்கும் நன்மைகளுக்கு அம்மா பொறுப்பெடுத்து கொள்கிறேன் என்பதையும் நீ கண்கூடாக காணப்போகின்றாய். யாரும் எதையும் சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் நடப்பது நமக்கு, வாழ்க்கையாக மாறுவது நமக்கு. இனி என்னாலும் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் உருவாக்கி தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்றுமே என்றென்றுமே நான் இருப்பேன் என்பது நீ உணர்ந்து உண்மையாகிவிட்டால் அது போதும். தாயின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமைய போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சி படியும் நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை, துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.